அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பார்க்கலாம். கணக்கீட்டு படிவத்துடைய மேலே பார்த்தீங்கன்னா வாக்காளர் பெயர் இருக்கும், அவங்களுடைய அடையாள அட்டை எண், முகவரி, வரிசை எண், சட்டமன்ற தொகுதி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. வலது பக்கம் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். அதுக்கு பக்கத்திலே தற்போதைய புகைப்படத்தை ஒட்டவும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அங்கே தற்போதைய புகைப்படத்தை ஒட்டுங்க. கீழே எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாக்காளருடைய பிறந்த தேதி தேதி, மாதம், வருடம் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஆதார் எண் விருப்பம் இருந்தால் ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து கைபேசி எண் எழுதுங்க. அதுக்கு கீழே தந்தையின் பாதுகாவலரின் பெயர், தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர் எழுதுங்க. இப்போ மேலே யார் பேர் எழுதிருக்கீங்களோ அவங்களுடைய அடையாள அட்டை எண் கீழே அப்படியே எழுதுங்க. தந்தை அல்லது பாதுகாவலருடைய அடையாள அட்டை எண் எழுதுங்க. அதுக்கு கீழே தாயாரின் பெயர், தாயார் பெயர் எழுதுங்க. அவங்களுடைய அடையாள அட்டை இருந்தால் அவங்களுடைய அடையாள அட்டை கீழே எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்தது துணைவரின் பெயர். இவங்க மேரிடாக இருந்தீங்கன்னா ஆணாக இருந்தால் மனைவி பேர் எழுதுங்க, பெண்ணாக இருந்தால் கணவர் பேர் எழுதுங்க. அதுக்கு கீழே அவங்களுடைய அடையாள அட்டை எண் எழுதுங்க. இப்போது பாக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எப்படி ஃபில் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இடது பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முடைய வாக்காளர் பேர் ஜெயலட்சுமி. ஸோ இவங்க வலது பக்கம் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஏன் இடது பக்கம் ஃபில் பண்ணலைன்னா, இடது பக்கம் ஹெட்டிங் பாருங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படி கொடுத்துருக்காங்க. முந்தைய சிறப்பு தீவிர திருத்தம் 2002, 2005 பண்ணியிருக்காங்க. அப்போதைக்கு இந்த ஜெயலட்சுமின்றவங்களுக்கு 18 வயது ஆகலை. அதனால அந்த லிஸ்ட்லேயே இவங்க பெயரே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த விவரம் ஃபில் பண்ண முடியாது. அதனால இடது பக்கம் அவங்க விட்டுட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டாங்க, ஃபில் பண்ணலை. வலது பக்கம் பாருங்க, முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர். அதாவது முந்தைய திருத்தம் 2002, 2005 ஜெயலட்சுமியோட உறவினர் பெயர் இருக்கும். தந்தை பெயர், தாய் பெயர், தாத்தா, பாட்டி, ஸோ இந்த மாதிரி உறவினர் பெயர்லாம் அதில் இருக்கும். சப்போஸ் யாராவது ஒருத்தர் இல்லை, தந்தையோ இல்லை தாயோ யாரும் இல்லைன்னா அடுத்த மற்ற நபர் இருக்காங்க இல்லையா, ஸோ உறவினர் இவங்க 4 பேரில் யார் வேணா நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த ஜெயலட்சுமி வாக்காளர் அவங்களுடைய அப்பா பெயர் பழவாத்தை, அவருடைய டீட்டெயில்ஸை 2002, 2005 அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள லிஸ்ட்ல இருந்து பார்த்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட் எப்படி பார்க்கறதுன்னு ஆன்லைனில் பார்க்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓட்டர் லிஸ்ட்னு சர்ச் பண்ணுங்க. இது போல் வர லிங்கை கிளிக் பண்ணுங்க, இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணி போனீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2005 இருக்கும். அது கீழே போனீங்கன்னா 2002 இருக்கும். இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 ஓப்பன் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் இல்லை விடுபட்டு போயிருக்குன்னா 2005 போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது மாவட்டம் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணுங்கள். 2002 உங்களுக்கு என்ன சட்டமன்ற தொகுதி அதை தான் இப்போ செலக்ட் பண்ணணும். தற்போது மேபி மாறி இருக்கலாம், இல்லை அதே கூட இருக்கலாம். 2002 இருந்த சட்டமன்ற தொகுதி செலக்ட் பண்ணுங்கள். பாகம் எண் பெயர் செலக்ட் பண்ணணும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் நேம் வரும். அதில் நீங்கள் ஓட்டு போடக்கூடிய பிளேஸ் என்னவோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க அப்படி கொடுத்தீங்கன்னா இது போல் வரும். இது 2002 வாக்காளர் லிஸ்ட்டு. இதில் எது எதில் ஹைலைட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே ஃபார்மில் ஃபில் பண்ண வேண்டியது. இப்போ அதே பேஜில் கீழே போனீங்கன்னா தொடங்கும் வரிசை எண், முடியும் வரிசை எண் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 924 வரைக்கும் இருக்குது. அதுதான் வரிசை எண். இப்போ கீழே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எண் கொடுத்துருப்பாங்க, அது தொடர் எண் சொல்லியிருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தொடங்கும் வரிசை எண், அதுவும் இதுவும் ஒன்று தான். கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த தொடர் எண் 924 கம்ப்ளீட் ஆகும். ஸோ அது தொடர் எண்ணுன்றது தான் தொடங்கும் வரிசை எண். ஸோ வரிசை எண் நம்ம ஃபார்மில் ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் இதை சொல்கிறேன். நம்ம ஃபில் பண்ணக்கூடிய கணக்கீட்டு படிவத்தில் உள்ள வாக்காளர் பெயர் ஜெயலட்சுமி. ஸோ அவங்களுடைய பெயர் இந்த 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் கிடையாது. அதனால் அவங்களுடைய உறவினர் பெயர் பார்த்து ஃபில் பண்ண போகிறோம். அதனால் வலது பக்கம் ஃபில் பண்ணணும் அவங்க. இப்போ வரிசை எண் 314 அது ஃபில் பண்ணிக்கணும். பெயர்ன்ற இடத்த பழவாத்தை அவங்க அது ஃபில் பண்ணிப்பாங்க.
உறவு முறைன்றத தந்தைன்னு இருக்கு இல்லையா? தந்தைன்னு ஃபில் பண்ணுவாங்க. உறவினரின் பெயர் இருக்கிற இடத்த வந்து ஜெயராமன் ஃபில் பண்ணுவாங்க. கடைசியா வந்து வாக்காளர் அடையாள அட்டைன்னு வந்து இருக்குது. அதனால வந்து எழுதிக்கலாம். ஸோ ஒரு மேல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து இல்ல. அது மாரி இல்லாம இருந்துச்சுன்னா, அங்க வந்து டேஷ் போட்டு விட்டுடணும். வாக்காளர் அடையாள அட்டை வந்து இருந்தா எழுதிக்கங்க. இல்லன்னா விட்டுடலாம். இப்ப கணக்கீட்டு படிவத்துல உள்ள வாக்காளர் பெயர் வந்து 2002 லிஸ்ட்ல இருக்குதுன்னா, ஸோ இதே இன்ஃபர்மேஷன நீங்க எல்லாத்தையும் அப்படியே இடது பக்கம் வந்து ஃபில் பண்ணுவீங்க. இங்க பெயர் வலது பக்கம் பெயர்ன்னு இருக்கும். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, வாக்காளர் பெயர் இருக்கும். ஏன்னா, உங்களுடைய பெயரே தான் வந்து இந்த லிஸ்ட்லயே இருக்குன்றதால வாக்காளர் பெயர்ன்னு வரும்.